மாஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு வந்ததில் பெரிய சந்தோஷம். குறிப்பாக நம்முடைய உஸ்தாத் ஹசரத் அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட பேசினது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், சந்தோஷமாக கருதுகிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இப்படி மறைவதற்கு முன்பதாக நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்தித்து அவர்கள் வகுத்து கொடுத்த வாழ்வியல் முறையை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் உருவாக்கி கொடுக்கணும். அதேபோல் மௌத்துக்கு முன்னாதாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருளும். உலகத்திலேயே ஒரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முழுமையான ஆதாரம் உள்ள ஒரு மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். எல்லா நிலையில் அறிஞர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை மிகப்பெரிய அளவில் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. எல்லா கட்டத்திலையுமே அவங்க ஆன்மீகம் சார்ந்து, குடும்பவியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா துறைகளிலும் ஒரு மிக முக்கியமான வழிகாட்டுதலை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. த மோஸ்ட் ஆத்தென்டிகேட்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம், குர்ஆன், நபியினுடைய வாழ்வியல் முறை, இப்படி எல்லாமே நமக்கு கிடைச்சும் உலகத்தில் ஒரு பின்தங்கிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்குது அப்படின்னு சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு ஆய்வுகள் செஞ்சோம்னா, எதெல்லாம் சொல்லப்பட்டதோ, எதெல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டப்பட்டதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோமா அப்படின்னு நமக்குள்ள நாமளே ஒரு கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது உடனேலாம் நிகழாது. ஒரு சமூக மாற்றம் என்பது, ஒரு சமூக உருவாக்கம் என்பது உடனேலாம் மாற்றம் அடையாது. அதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா எல்லாத்தினுடைய பங்களிப்பும் நமக்கு வேணும். உலமாக்களுடைய பங்களிப்பு, ப்ரொஃபஷனலுடைய பங்களிப்பு, பெண்களுடைய பங்களிப்பு, குழந்தைகளுடைய பங்களிப்பு, இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சமூகத்தை வலிமையாக, பலமாக, ஒரு நீண்ட நெடிய இலக்குள்ள சமூகமாக மாற்ற முடியும். வெறுமனே கொஞ்சம் பேர் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா மாற்றங்கள் உடனே நிகழ்ந்துறாது. அப்போ ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு சமூகமாக இன்றைக்கி சமூகத்தில் நிறைய விழிப்புணர்வு இன்றைக்கி ஏற்பட்டுருச்சு. மாஷா அல்லாஹ், பொதுமக்கள்கிட்ட, குறிப்பாக பெண்களிடத்தில், வாலிபர்களிடத்தில் எல்லாருமே இன்றைக்கி உம்மத்தை பற்றி கவலைப்படுறாங்க, சமூகத்தை பற்றி யோசிக்கிறாங்க. சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கணும்னு மிகப்பெரிய ஆசையும் ஆர்வமும் இன்றைக்கி சமூகத்தில் ஏற்பட்டுருச்சு. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. கிபி 2000 இப்போ 2001 ஆய்வின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், சமூகத்தில் உலகம் முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. ஆனால் அந்த விழிப்புணர்வும் அந்த கவலையும் தொடர்ந்து பயணிக்குதா அப்படின்னா இல்லை. எப்பயாவது பேசும்போது அந்த கவலை வருது, பேசி முடித்தோடனே நம்ம பலகீனப்பட்டுறோம். யாரையாவது எங்கேயாவது புத்தகத்தில் இல்லை நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது கவலை வரும், படித்து முடித்தோடனே கவலை நம்மளை விட்டு போயிடுது. அப்படி இல்லாமல் நம்ம எல்லா நிலையிலையுமே இந்த நுபுவத்தை, இந்த விழிப்புணர்வை, சமூக கட்டமைப்பு, சமூக உருவாக்கம், மக்களை எப்படியாவது அல்லாஹோடு, ரசூலோடு, குர்ஆனோடு இணைக்கணும் அப்படிங்கிற நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்பு வேணும், நேர்மறை சிந்தனைகள் வேணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை கொண்டு தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம உருவாக்க முடியும். இன்றைக்கி சமுதாயத்தில் பலதரப்பட்ட சேவைகள் நடக்குது. ஆனால் எல்லா சேவைகளை விட மிக முக்கியமான ஒரு சேவை, மிக முக்கியமான சமுதாய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னு சொன்னால் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய பணி. அடுத்த சமுதாயத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம், நம்முடைய குழந்தைகள் அடுத்த 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு எந்த மனநிலையில் இருக்க போகிறாங்க, அவங்கள நாம் எப்படி தயாரிக்க போகிறோம்,
அல்லாஹோடு, குர்ஆனோடு, நபியோடு இணைத்த ஒரு சமூகமாக எப்படி உருவாக்க போகிறோம், அப்படி உருவாக்குறதுல பெண்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பகுதி. எவ்வளவுதான் ஆண்கள் எவ்வளவு கூட்டங்கள் நடத்தி, எவ்வளவு கருத்துரைகள் பண்ணி, எவ்வளவு பெரிய வளர்ச்சிகளை நோக்கி நகர்த்தினாலும் ஒரு பெண் தான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண்ணுடைய அந்த அணுகுமுறை, ஒரு பெண்ணுடைய உருவாக்கம், ஒரு பெண்ணுடைய தீனுடைய சிந்தனையை கொண்டுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், வருங்கால சமூகம் வலுவுள்ளதாக, பலமுள்ளதாக, சமூக எழுச்சி உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அதனால் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதோ அதை விட 1 மடங்கு அதிகமாக பெண்களுக்கு அந்த பொறுப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜெனரேஷனை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? இப்போ அதன் அடிப்படையில் தான் சரித்திரம் படித்த சஹாபி பெண்மணிகள், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே அவங்க மாதிரி ஒரு எழுச்சிமிக்க வார்த்தையை, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கற்பது கட்டாய கடமை அப்படின்னு ஒரு எழுச்சிமிக்க விஷயத்தை உலகத்தில் சொன்ன முதல் ஒரு புரட்சியாளர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒரு 4 சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சஹாபி பெண்மணியுடைய வாழ்க்கையினுடைய அந்த அர்த்தங்கள், அந்த வாழ்ந்த முறைகள், அதனால் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்ன, இப்போ நாம் என்ன செய்யணும், அந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி இருக்குது, இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம், அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும், பண்படுத்திக்கணும், எப்படி மேம்படுத்திக்கணும். பயான்கள் அப்படிங்கிறது வெறுமன காதுகளில் கேட்டு போகிறதல்ல. பயான்கள்ங்கிறது உள்ளங்களில் சுமைக்கக்கூடியது. அதனால தான் உளவியலில் சொல்லுவாங்க, அறிவு என்பது, நாலேஜ் என்பது 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று இருக்குது இன்ஃபர்மேஷன், இன்னொன்று இருக்குது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனுங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து உருவாகும். டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனிதனுடைய உள்ளத்திலிருந்து பேசக்கூடியது. அதனால தான் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லா சொல்லுவாங்க, தில் சே பாத்கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர் அப்படிம்பாங்க. உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள். உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலகத்தினுடைய கல்வி முறைங்கிறது முழுக்க முழுக்க அது மூளையோடு சம்பந்தப்பட்டது. படிப்பதை கொண்டு நோக்கம் என்ன, படிப்பதை கொண்டு நிறைய சம்பாதிக்கணும், படிப்பதை கொண்டு வசதியாக வாழணும், படிப்பதை கொண்டு என்ஜாய்மெண்ட்டாக உலகத்தில் இருக்கணுங்கிற ஒரு கருத்தியல் தான் உலக கல்வியினுடைய அடிப்படை. மார்க்கத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த உம்மத்தை பாதுகாக்கணும், சமுதாயத்தை நேர்வழியின் பக்கம் இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஆழமான ஒரு சிந்தனையை உள்படுத்தியது தான் மார்க்கத்தினுடைய கல்வி முறை. இப்போ நாம் ஏதாவது பயான்கள், உலமாக்கள், நல்ல சிந்தனையாளர்கள் கருத்துக்களை பேசும்போது தயவு செய்து நாம் நம்முடைய காதுகளில் வாங்காமல் உள்ளத்துகளில் வாங்கும்போது தான், கல்பில் வாங்கும்போது தான் நாம் அதை சுமக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்குறான். வெறுமன மூளையில் வாங்கினோம்னா கேள்விகள் தான் உருவாகும். கொஸ்டின் வில் ரைஸ், கேள்விகள் உண்டாகும். எப்போ உள்ளத்தில் வாங்குறோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடக்கும், அமல் செய்யக்கூடிய நினைவுகள் உண்டாகும். அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அதனால் இன்னைக்கு நாங்கள் பேசக்கூடியது ஒரு பயான் நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு ஐடியாலஜி சார்ந்த, ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒரு சமூகம் பெண் சமூகம். உங்களுடைய தியாகம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய ஈமானிய உணர்வுகளை கொண்டு தான் அடுத்த ஒரு சமுதாயத்தை வலுவுள்ளவர்களாக, பலமுள்ளவர்களாக, சமுதாய சிந்தனை உள்ள இளம் உலமாக்களை, இளம் வாலிபர்களை, இளம் அஃபீஷியல்ஸை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆண்களை விட பெண்கள் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனதில் ரொம்ப ஆழமாக சுமந்து கொள்ளுங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய பிள்ளைங்கள்கிட்ட அதை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சேஞ்சஸ் இன்ஷா அல்லாஹ் உருவாகுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தரப்பு மக்களையுமே உருவாக்கினாங்க, எல்லா தரப்பு மக்களையுமே உருவாக்கினாங்க, எல்லா நிலை மக்களையுமே, குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், பிஸ்னஸ் மேன், பெரும் பெரும் வியாபாரிகள், இப்படி எல்லா தரப்பு மக்களுக்குமே வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அவங்க காலத்திலையும் சரி, இல்லை அவங்களுடைய காலத்திற்கு பிறகும் சரி, இந்த சஹாபி பெண்மணிகள் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொண்டாங்க, பெண்களை எப்படி ஒரு விழிப்படைந்த ஒரு மிகப்பெரிய சமூக எழுச்சி உள்ள சமூகத்தை உருவாக்குறதுக்கு அந்த பெண்களை எப்படி பண்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நான் அடிக்கடி எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன். இன்றைக்கி காலையில் கூட எனக்கு ஆர்டிபி காலேஜில் அங்குள்ள விமென்ஸ் பெண்களுக்கான நிகழ்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பெண்கள் கலந்து கொண்டாங்க. ஒரு சமூகத்தினுடைய அச்சாணிகள் பெண்கள் தான். பெண்களுடைய தியாகம், பெண்களுடைய அன்பு, பெண்களுடைய நிர்வாகம், பெண்களுடைய சமூக சிந்தனை, பெண்களுடைய ஈமானிய உணர்வை கொண்டு தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்க முடியும். நீங்கள் சுமாராக படிச்சிருக்கலாம், பெரிய டாக்டரேட் வாங்கலை, பிஹெச்டி படிக்கலை, பெரிய பெரிய பெரும் டிகிரிகள் வாங்கலை, இருந்தாலும் உங்களால் உங்களுடைய சந்ததிகளை, உங்களுடைய குழந்தைகளை ஒரு வலிமையான ஈமானிய உணர்வுள்ள குழந்தைகளாக உங்களால் உருவாக்க முடியும். அந்த உருவாக்கணும்னா அதற்கு சில மனநிலைகள் உங்களுக்கு இருக்கணும். ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு பெரும் அறிவு தேவையில்லை, கவலையும் கொஞ்சோண்டு முயற்சியும் இருந்தால் போதும். கொஞ்சோண்டு கவலை வேணும், கொஞ்சோண்டு முயற்சி வேணும். உம்மத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி, சமுதாயத்தை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டம் வேணும். எப்போ ஒரு பெண் சமூகத்துக்கு அந்த கண்ணோட்டம், அந்த சிந்தனை கிடைச்சிருச்சோ, ஒரு வருங்கால சமூகத்தை மிகப்பெரிய வலுமிக்க சமூகமாக அவங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் படைத்த சமூகம் தான் பெண் சமூகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால சஹாபி பெண்மணிகளுடைய சில முக்கியமான சஹாபி பெண்மணிகள், ஒரு 4 பெண்மணிகளுடைய சுருக்கமான வரலாறுகளை பார்த்துட்டு அதுக்கடுத்து நாம் அவங்க மூலமாக என்ன கற்றுக்கொண்டோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அமல் செய்யணும். இங்கே பேசுறதுங்கிறது வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு தான். பேசுறதுங்கிறதும் கருத்துக்கள் தெரிவிக்கிறது, சிந்தனை ரீதியாக நம்மளை தயாரிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் அதை அமல் செய்யறதுக்கு தான். அதனால பேசக்கூடியதை கொஞ்சம் உள்ளத்தில் வாங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். நபியினுடைய காலங்களில், நபியினுடைய அந்த உருவாக்கத்தில் 4 மிக முக்கியமான பெண்மணிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிக வித்தியாசமானது. அவங்க நபியோட இணைந்திருந்து, நபியோட தொடர்பில் இருந்து மாஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க சமூகத்தில் ஏற்படுத்தினாங்க. இஸ்லாமிய சமூகத்தினுடைய எழுச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பெண்மணி ஹஜ்ரத் ஹதிஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஆணிவேர்னு இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 25வது வயதிலேயே அவங்களை கண்டறிஞ்சு அவங்களை நிக்காஹ் முடிச்சு அவங்களுடைய எல்லா நிலை வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவங்க அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. 4 நிலைகளில் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வலிமையாக மாற்றிருக்கிறாங்கன்னு இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வயதில் மூத்தவங்க, நபியை விட கிட்டத்தட்ட 15 வயது மூத்தவங்க. இவங்களுக்கு வயது 25, 26. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அம்மையாருக்கு 40 வயது. 25 வயது பக்குவப்பட்ட ஒரு பெண்மணியை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிகாஹ் முடிச்சு கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியும் சரி, நபித்துவத்துக்கு பின்னாடியும் சரி, நபித்துவத்துக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் அவங்களுக்குள்ள இணைப்பு, பாசம், அன்பு, விட்டு கொடுத்தல், எல்லா நிலையிலும் தன் கணவரை உயர்த்து பிடித்தல், எந்த நிலையிலும் தன் கணவரை எதற்காகவும் விட்டு கொடுக்காத தன்மை, அந்த தன்மையினுடைய விளைவு அடுத்த நுபுவத்துக்கு பிறகு அடுத்த 10 வருஷம் மிகப்பெரிய ஒரு இணைப்பு, ஒரு பந்த பாசம் ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாருமே ஹஜரத் ஒரு குழந்தையை தவிர, ஒரு ஆண் குழந்தையை தவிர மீதி உள்ள எல்லா குழந்தைகளும் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான். அவ்வளோ பெரிய அந்நியுன்னியமான ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு. குடும்ப உறவுகள், ஒரு ஆணை எப்படி வலிமையாக மாற்றணும், ஒரு ஆணை சமூகத்தில் எப்படி கொண்டு போய் நிப்பாட்டணும், ஒரு ஆணுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்கணும், ஒரு ஆணை எப்படி ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி பல இமாம்கள், யூசுப் அல் கரதாவி போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சோசியல் இன்டலெக்சுவல் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய ஆணிவேராக இருந்தவங்க அவங்க தான் அப்படிங்கிறத ஆய்வுகள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அவங்கள்ட்ட 4 குணங்கள் இருந்துச்சு. அந்த 4 குணங்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஒன்றாவதாக, எல்லா நிலையிலும் தன்னை விட தன் கணவரை உயர்ந்ததாக ஹஜரத் ஹதிஜா அன்னையார் நினைச்சாங்க. தன் கணவரை தன்னை விட உயர்ந்தவங்களாக, தன்னை விட சிறந்தவர்களாக. இது ஒரு ஆணும் நினைக்கணும், ஒரு பெண்ணும் நினைக்கணும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி, ஒரு ஆணிடத்தில் பெண் தோற்று போகணும், ஒரு பெண்ணிடத்தில் ஆண் தோற்று போகணும். இந்த லைஃப்பில் மிக முக்கியமான பகுதி அதுதான், விட்டு கொடுத்தல், அன்பு செலுத்துதல். அதில் மிக முக்கியமாக தன்னை விட தன் பார்ட்னரை உயர்வாக கருதணும். அதான் மிக முக்கியமான பகுதியாக. அதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு அவங்க செல்லும் போதும் சரி, எல்லா விதமான சொத்துக்களையும் நம்பிக்கையின் அடிப்படை தன் கணவர்கிட்ட கொடுத்தாங்க. தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே
நம்பிக்கையின் அடிப்படையில் தன் கணவருக்கு கொடுத்தாங்க, தன் கணவரை உயர்வாக நினைச்சாங்க. இது முதல் பண்பாக இருக்கணும். எப்போ ஒரு பார்ட்னரை, நம்ம கூட இருக்கக்கூடிய கணவரை, நம்ம கூட இருக்கக்கூடிய மனைவியை நம்மளை விட உயர்ந்தவங்க, சிறந்தவங்க, நல்லவங்க, ஒரு நம்பிக்கை, அவங்க மீது ஒரு ஈர்ப்பை எப்போ நம்ம வெளிப்படுத்துகிறோமோ நமக்குள்ள ஒரு இணைப்பு பாலம் அதிகரிக்கும். இன்னைக்கு காலத்தில் ஆய்வுகள் சொல்லுது, குடும்பங்களில் 60% ஃபேமிலியில் டிஸ்பியூட் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. 60% குடும்பங்கள் ஆய்வுகள் சொல்லுது. இன்னைக்கு பெண்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது. சமீபத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ரிசர்ச்சே என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் டிவோர்ஸுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணுவதை விட பெண்கள் தான் அதிகமாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க, குலாக்கள் தான் அதிகமாக வருதுங்கிறத ஆய்வுகள் சொல்லி கொடுக்குது. ஸோ அதனால் ஹதிஜா அம்மையாருடைய முதல் பண்பு என்னவாக இருந்துச்சுன்னா, என்னை விட என் கணவர் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பார்வை ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. எத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அனாதை, தந்தை தாய் இல்லாதவங்க, பெரிய சொத்து சுகம் இல்லாதவங்க, சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் சமூகத்தின் உச்சகட்டமான தலைவராக இல்லாதவங்க. ஆனால் அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய பாசம், அவங்களுடைய உண்மையான வியாபார சிந்தனை, இதை ஹஸரத் ஹதிஜா அம்மையாரை விளங்கி தன் கணவரோடு இணைந்து அவருக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணாங்க. இது முதல் நிலை. ரெண்டாவது, அன்பை வெளிப்படுத்துறது. ஹதிஜா அம்மையார்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா நிலையிலும் கணவரின் மீது அன்பை வெளிப்படுத்துவது, எல்லா நிலையிலும் கணவரை மோட்டிவேட் பண்ணுறது, எல்லா நிலையிலும் மோட்டிவேட் பண்ணுறது. முதல் முறையாக அவங்களுக்கு வஹி இறங்கும் போது யோசிச்சு பாருங்க, சாதாரண விஷயமா நம்ம நினைக்கிறோம். 25 வயசுல கல்யாணம், 40 வயசுல நுபுவத்து, 38, 39 கடைசி 3 வருஷங்கள் அதிகமாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வியாபாரத்துக்கும் போகல, முழுக்க ஹிரா குகையில தவத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய இணைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த இணைப்புல தன் கணவருக்காக இவங்க எத்தனை வயசு, இப்ப 40 வயசு, 25 வயசு, 40 வயசு. நுபுவத் கிடைக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும், 15 வருஷம் கழிச்சுன்னா எப்படி 55 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு கிட்ட ஆயிடுச்சு ஆக்சுவலாக அவங்களுக்கு. அந்த வயசில், அந்த ஏஜில் தன்னுடைய கணவருக்காக உணவுகளை செய்து அந்த மலை உச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, நேசத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு கணவரை எப்படி நேசிக்கணும், ஒரு மனைவியை கணவர் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிற குடும்ப அந்த தாம்பத்திய உறவு முறைகள், அந்த குடும்பத்தினுடைய இணைப்பு முறையை ஹஸரத் ஹதிஜா அம்மையார் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரிஞ்சு 7 பேர் PhD பண்ணியிருக்கிறாங்க. ஹதிஜா அம்மையாருடைய அந்த நிக்காஹுக்கு பிறகு நபியினுடைய ஹதிஜா அம்மையாருடைய வாழ்க்கை முறை அணுவாக அவங்க பேசுதல், அவங்க உட்காருதல், அவங்க சிரிக்குதல், எல்லாத்தையும் எப்பயுமே தன் கணவர் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா சிரித்த முகமாக இருப்பாங்க, பிரகாசமாக இருப்பாங்க, நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, எப்பயுமே நெகட்டிவான சிந்தனைகளை பகிர மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அதனுடைய விளைவுதான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தினுடைய முதல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு வேகமாக வீட்டுக்கு வருவாங்க. ஜம்மிலூனின்னு சொல்லுவாங்க, மனைவியே என்னை போற்றி விடுங்கள், என்னை போத்துங்க, என்னை போர்வை எடுத்து பொத்தி விடுங்க. போர்வையை எடுத்து பொத்திடுவாங்க. பொத்திட்டு கேட்பாங்க, கணவரை எதுக்கு பயப்படுறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு பெரிய உருவத்தை பார்த்தேன், எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னால் அந்த தாங்க முடியலை, அந்த ஆற்றலை என்னால் பார்க்க முடியலை, எனக்கு பயமாக இருக்குது, உடல் குளிருது, உடல்லாம் நடுங்குதுன்னு சொல்கிறாங்க. மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கணவரே நீங்கள் பயப்படாதீங்க, எதுக்கு பயப்படுறீங்க, நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீங்க, எல்லாத்துட்டையும் நேர்மையாக நடந்து கொள்கிறீங்க, பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்குறீங்க, அன்பு செலுத்துறீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்க, எல்லா மக்களுடைய நேர்மையான மனிதராக நீங்கள் கருதப்படுறீங்க, நீங்கள் எதற்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான வார்த்தையை தன் கணவருக்கு சொல்கிறாங்க. அந்த மோட்டிவேஷனல் எல்லா நிலையிலும் ஒரு கணவர், ஒரு ஆண் வீட்டில் ஒரு குழந்தை, இல்லை ஒரு பெண், இல்லை ஒரு கணவர், இல்லை அண்ணன், இல்லை தம்பி, அத்தா ஒரு சடைவடைந்து போகும்போது மிகப்பெரிய வார்த்தை எங்கேருந்து வரும் தெரியுமா? மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ஆணுக்கு எங்கே இருக்குன்னா பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான், அந்த ஆதரவான வார்த்தைகள் தான். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் துவா செய்கிறேன், கவலைப்படாதீங்க மகனே, கவலைப்படாத, கணவரே கவலைப்படாதீங்க, அத்தா நீங்க கவலைப்படாதீங்க, தம்பி நீ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஒரு ஆணுடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, அன்னை ஹதிஜா அன்னையார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மிக முக்கியமான ரெண்டாவது பண்பு, எல்லா நிலையிலும் நல்ல ஒரு உத்வேகமான வார்த்தையை பேசுவாங்க, உத்வேகமான வார்த்தையை பேசுவாங்க. எந்த நிலையிலும் நெகட்டிவாக பேசவே மாட்டாங்க, மட்டம் தட்ட மாட்டாங்க. இன்னைக்கு சீக்கிரமாக நம்ம நிறைய பேர் மட்டம் தட்டிடுறோம்.
ஆண்களை பெண்களும் மட்டம் தட்டுறாங்க, பெண்கள் ஆண்களையும் மட்டம் தட்டுறாங்க. மட்டம் தட்டுதல் அப்படிங்கிறது மிக மோசமான அன்பை குறைச்சி நமக்குள்ள பிரிவை அதிகப்படுத்திடும். எல்லா நிலையிலும் உயர்வான வார்த்தைகள், நல்ல நல்ல சிந்தனைகளை பகிர முயற்சி செய்யுங்க. அப்போ உங்களுடைய கணவர், உங்கள் புள்ள, உங்கள் அத்தா, உங்கள் அம்மா, உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியின் பாதையில் போவாங்க. இப்போ அன்னை ஹதிஜா அம்மையாருடைய 2வது குணம் எல்லா நிலையிலும் மோட்டிவேட்டட் பண்ணுறது, எல்லா நிலையிலும் அவங்கள உத்வேகப்படுத்துறது. 3வது தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய சம்பாதித்த விஷயங்களை, தன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கணவருக்கு அர்ப்பணிக்கிறது. கணவருடைய வளர்ச்சிக்கு, கணவருடைய உருவாக்கத்துக்கு, கணவருடைய வெற்றிக்கு, கணவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பெண்மணி காரணமாக இருக்க முயற்சிக்கணும். உலகத்தில் அநேக நபர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பெண்ணுடைய தியாகம் இருக்கும், ஒரு பெண்ணுடைய அர்ப்பணிப்பு இருக்கும், ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய அன்பு இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலத்தில் அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு கொண்டே போகுது. ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் ஆணும் இருக்கிறதில்ல, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண்ணும் இருக்கிறதில்ல. இன்றைய கால சூழ்நிலையில் எல்லாரும் சுய சுதந்திரத்தை விரும்பக்கூடிய மக்களாக மாறுறோம். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானாக உங்கள்கிட்ட பேசுவேன், நானாக தான் வருவேன், எந்த நிலையிலையுமே என்ன செய்யக்கூடாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறத ஆணும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான இணைப்பு அதெல்லாம் குறைஞ்சு கொண்டே போகுது. இந்த உலகத்தில் மட்டும் நாங்கள் கணவன் மனைவியாக வாழணும்னு அவசியம் இல்லை. மறுமையிலும் அல்லாஹு தாலா ஒரு சிறந்த உம்மத்தை, ஒரு சிறந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கக்கூடியதாக வாய்ப்புகள், ஹதீஸுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால் தயவு செய்து 2வது ஒரு குணம் தன் வீட்டில் உள்ள மக்களை எல்லா நிலையிலும் என்ன செய்யுங்க, ஒரு பண்பான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை, மோட்டிவேட்டடான வார்த்தைகளை கொண்டு அவங்கள பாராட்டுங்க. 3வது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் தன் சொத்துக்களை, தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களுக்காக செலவழிக்கிறது. 4வது ஒரு பண்பு தான் எல்லா நிலையிலும் கணவருடைய உறவுகளை பேணிக்கொள்றது. கணவருக்குன்னு ஒரு உறவுகள் இருப்பாங்க, அந்த உறவுகள் மீது ரொம்ப பெண்கள் கவனம் செலுத்தணும். இன்னைக்குள்ள பெரும் பிரச்சனை, ஒரு ஆண் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, 2 விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று, நீ எனக்கு துரோகம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழலாம், எனக்கு நீ துரோகம் செஞ்சிடாத. 2வது, என் உறவுகளை, என் அத்தா, என் அம்மா, என் குழந்தைகளை கொஞ்சம் நீ பாதுகாத்துக்க, அவங்க மீது கொஞ்சோன்னு கேர் எடுத்துக்க. அந்த கேரை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையான கணவனுடைய அன்பும் பாசமும் இணைப்பும் ஒரு பெண்ணுக்கு கிடைக்குது. அதே போல ஒரு பெண் 2 விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ஆண்கள்கிட்ட இருந்து. ஒன்று, நான் அமானிதமாக உன்னிடத்துல இருக்கிறேன், என்ன நீ கேர் பண்ணு, நான் சொல்றதை கேளு, நான் அணத்தும் போது காது கொடுத்து கேளு, நீ செய்யறையோ செய்யலையோ நான் பேசும்போது பக்கத்தில் உட்காந்து நீ என்ன பேசுறேன்னு கேளுன்னு ஒரு பெண் எதிர்பார்க்குறாங்க. 2வது, பெண்ணுடைய உறவுகளுக்கு ஒரு ஆண் கண்ணியம் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஒரு பெண்ணுடைய உறவுக்கு, பெண்ணுடைய அத்தா அம்மா, பெண்ணுடைய அண்ணன் தம்பி, பெண்ணுடைய அக்கா தங்கச்சி, அவங்கள ஒரு ஆண் கண்ணியப்படுத்தணும், ஆண் அவங்கள நேசிக்கணும். நீ பெரிய என்ன, உங்கள் அத்தா என்ன கொடுத்தாரு, உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடக்கூடாது. எல்லா நிலையிலும் ஒரு ஆண், என்னுடைய கணவர் என் குடும்பத்தின் மீது கொஞ்சோன்னு கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்புகளை ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா, சஹாபி பெண்மணிகள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததனுடைய காரணமாகத்தான் அவ்வளோ பெரிய இணைப்பும் அன்பும் பாசமும் இருந்துச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நரகமாக மாறிடும், நரகமான மாறிடும். இங்கே எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது, இங்கே எல்லாரும் எல்லாத்த விட்டு போய் தான் ஆகணும். இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரம் சந்தோஷம் நிம்மதி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து உங்களுடைய உறவுகளை பேணி வாழுங்க, அதில் குடும்பத்தார் உறவுகளை ரொம்ப பேணி வாழுங்க. இப்போ அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த 4 விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதனுடைய விளைவு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மீது அவ்வளோ பெரிய பாசத்தை வச்சுருந்தாங்க. இது முதல் பகுதி. 2வதாக ஒரு பெண்மணி நபியினுடைய வாழ்க்கையோடு இணைந்திருந்தவங்க, அவங்களுடைய மகள், ஈரக்குலையாக கருதப்பட்ட ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபியினுடைய மகள். அவங்களுடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க ஈமானிய உணர்வுகளை கொண்டது, தக்வாவின் அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டது, ஹயாவின் அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டது, நேர்மை அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டது. அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக 4 விஷயங்களை நாங்கள் பாடமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று, கணவனுக்கு கட்டுப்படுதல். கணவனுக்கு கட்டுப்படுதல் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனைவி கட்டுப்படுதல் அப்படிங்கிறது அடிமைத்தனம் கிடையாது. முதல்ல நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் கிடையாது.
எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு சேவகம் செய்கிறாரோ அல்லது எந்த ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்படுகிறார்களோ அந்த வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு பெண்ணுக்கு ஆண் சேவகம் செய்யணும், தப்பு கிடையாது. கட்டின மனைவிக்கு சேவகம் செய்யணும். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கட்டுப்படணும். திரும்ப சொல்கிறேன், கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் கிடையாது. இன்றைக்குள்ள டிவி, இன்றைக்குள்ள சோசியல் மீடியா, இன்றைக்குள்ள நாடகம், இன்றைக்குள்ள வெப் சீரிஸ் எல்லாமே என்ன சொல்லிருச்சுன்னா, பெண்கள் அப்படிங்கிறவங்க அவங்கள அடிமையாக்க முயற்சிக்கிறாங்க. இஸ்லாத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க சொல்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை என்பது அடிமைத்தனம் அல்லங்கிறத முதல்ல நம்ம விளங்கிக்கணும். இஸ்லாத்தில் அடிமைத்தனம்ங்கிறதே கிடையாது. இஸ்லாத்தில் எந்த இடத்துலையுமே ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. பெண்கள் உயர்ந்தவர்கள் ஆண்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. பெண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, சில கடமைகள் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. ஆண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, சில கடமைகள் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. அவங்கவங்க உரிமைகளை, அவங்கவங்க கடமைகளை, அவங்கவங்களுடைய பொறுப்புகளை விளங்கி நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து நிதானமாக பொறுமையாக வாழ்ந்துட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை முறை எதுவுமே இல்லை. அதனால் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. ஆளுமை ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய எல்லா குழந்தைகளும் இறந்து போனாங்க. அவங்களுடைய 4 பெண் மக்களும் இறந்து போனாங்க, 3 பெண் மக்களும் இறந்து போனாங்க, அவங்களுடைய ஆண் குழந்தைகளும் இறந்து போனாங்க. ஆனால் நபிக்கு பிறகு இறந்த ஒரே குழந்தை ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அவங்க வஃபாத் ஆகும்போது நபியை பார்த்துட்டு அழுவாங்க ஹஸரத் ஃபாத்திமா. 2 பேரும் அவ்வளோ பெரிய இணைப்பு. நபியினுடைய வாழ்க்கையை படிக்கும்போது ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கவே முடியாது. ஒத்ததாக இருந்தாங்க. நபியினுடைய சொல், செயல், உடல், உருவம், வார்த்தைகள் எல்லாமே ஒத்துப்போன ஒரே ஒரு பெண்மணி ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத இமாம்கள் எழுதுறாங்க. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அங்கிருந்து நடந்து வந்தாங்கன்னா, தந்தையை பார்க்கறதுக்கு நடந்து வந்தாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்துருப்பாங்க. எழுந்திருச்சு போய் தன் மகளை வரவேற்பாங்க. தன் மகளை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு நிற்பாங்க. உட்கார்ந்து கொண்டு வாங்க வாங்க மகளே, வாங்க ஃபாத்திமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எழுந்து போய் தன் மகளை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி வருவாங்க. எல்லா நிலை எப்பெல்லாம் ஆய்வுகள் சொல்லுது, எப்பெல்லாம் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹுக்கு பிறகு தன்னுடைய தந்தையாருடைய அபுவுடைய வீட்டுக்கு தந்தையுடைய வீட்டுக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தான் தன் மகளை வரவேற்பாங்க. உலகத்திலேயே தன் மகளுக்காக எழுந்து நின்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுந்து நின்று தான் வரவேற்பாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்காங்க, தன் மகள் வர்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து ஒரு ரொட்டி துண்டை ஊட்டி விடுறாங்க, தந்தைக்கு ஊட்டுறாங்க. நம்ம எத்தனை பேர் நம்முடைய தாய் தகப்பனுக்கு ஊட்டுறோம்? எத்தனை தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு இந்த வயசில் ஊட்டுறோம்? தயவு செய்து சில வாழ்க்கை முறைகளை நம்ம வாழணும். எப்போ பார்த்தாலும் இந்த சோசியல் மீடியா, இந்த வாழ்க்கையினுடைய இன்பங்கள் இல்லை இந்த வாழ்க்கையினுடைய கச்சடாக்கள் போய் மாட்டிக்க கூடாது. கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காந்து என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ்கிறேனா, என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்கிறேனா, என் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்கிறேனா, என் வீட்டில் உள்ள வயதான மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்கிறேனா அப்படிங்கிற தனிமையில் உட்காந்து யோசிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்கிறோம், எதையாவது ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸ்க்ரீனிங் டைம் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு. மொபைல் பார்க்கக்கூடிய, டிவி பார்க்கக்கூடிய, சோசியல் மீடியா பார்க்கக்கூடிய கடந்த 15 வருஷத்தில் சொல்கிறான், ஒரு மனிதன் சராசரியாக இன்னைக்கு உலகத்தில் 7 மணி நேரம் மனிதன் ஸ்க்ரீன் பார்க்குறான்னு சொல்கிறோம். 7 மணி நேரம். இது மிக மோசமான நிலையை ஏற்படுத்துங்கிறான். அடுத்த 10-15 வருஷத்தில் 95% மக்கள் மென்டல் ஹெல்த் டிஸார்டரில் போகிறாங்க. மனநோய் ஏற்பட போகுதுங்கிறான். மனநோய் உலகத்திலேயே இன்னைக்கு மிக பயமுறுத்தக்கூடிய நோய் டயபெட்டிஸ் இல்லை, சுகர் இல்லை, கேன்சர் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, எதுவுமே இல்லை. மிகப்பெரிய நோயாக உலகமே பயப்படக்கூடிய ஒரு நோய் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிஸார்டர். மனநோய் தான் இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கு. அன்பு குறைஞ்சு போச்சு, படிப்பெல்லாம் அதிகமாயிருச்சு, காலேஜுகள் நிறைய வந்துருச்சு, நிறைய டெக்ஸ்ட் புக் வந்துருச்சு, நிறைய படிச்சுன்னு அதிகமாயிட்டான். 40 வருஷத்துக்கு 40% மக்கள் படிச்சிருந்தாங்க, இன்னைக்கு 88% மக்கள் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் வருத்தம் என்னன்னா படிப்பு அதிகமாயிருச்சு, பண்பு குறைஞ்சு போச்சு. அறிவு அதிகமாயிருச்சு, அன்பு செலுத்தக்கூடிய மக்கள் குறைஞ்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய இறுக்கமான சூழ்நிலை நம்மளை அறியாமையே நமக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதனால வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிங்க, வாழ்க்கையை ரசிங்க, இன்பமாக இருக்க முயற்சி செய்யுங்க, உறவுகளை பேணி வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க, அங்கேருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க, ஒரு சுட்ட உணவை ரசூலுக்கு ஊட்டுறாங்க, சுட்ட உணவை ரசூலுக்கு கொடுக்குறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிட்டு சொன்னாங்க, என் அருமை மகள் ஃபாத்திமாவே, நான் சுட்ட உணவை சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. 3 நாள் ஆயிடுச்சு சுட்ட உணவு. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா அபு, உங்களுக்கு நான் ரொட்டி சுட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. ரொட்டி சுட்டு கொடுக்கட்டுமா? கணவர் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, ரொட்டி சுட்டு கொடுக்கட்டுமா? சுடு கொடுங்க. தந்தைக்காக மாவு பிசைஞ்சு ரொட்டியை நல்லா செஞ்சு அடுப்பில் வச்சு ரொட்டி சுடுறாங்க. ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, அருமை மகளே ஃபாத்திமா, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் ஒரு ரொட்டி சுடட்டுமான்னு கேட்குறாங்க. ரொட்டி சுடட்டுமா? சுடுங்க என் தந்தையே, சுடுங்க. அப்போனோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவை எடுத்து பிசைஞ்சு நல்ல ரொட்டியை உருட்டி அடுப்புக்குள்ளே வைக்கிறாங்க. அடுப்புக்குள்ளே வச்சப்போ அந்த ரொட்டி வெளியே எடுக்கப்படுது. வெளியே எடுத்தோடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க, தந்தையே உங்கள் ரொட்டி சரியாக வேகலை, உங்கள் ரொட்டி சரியாக வேகலை, வேகாமல் வெளியே எடுத்துட்டீங்க, வேகலைன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை மகள் ஃபாத்திமாவே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அல்லாஹ் ஒரு ஆணையிட்டிருக்கிறான், எந்த பொருளை நான் தொட்டேனோ அந்த பொருளை நெருப்பு தீண்டக்கூடாதுன்னு அல்லாஹ் ஆணையிட்டிருக்கிறான். அதனால ரொட்டி என்ன செய்யலை, சரியாக வேகலை. வாழ்க்கையை பாருங்கள் எப்படி ரசித்து வாழ்கிறாங்க, எப்படி ஒரு இன்பமான இணைப்பான வாழ்க்கை. இன்னைக்கு நாம் அப்படி ஒரு இணைப்பான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்னா ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். எல்லா நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க தன் மகள் ஃபாத்திமாட்ட, மகளே உன் கணவரை நீ கஷ்டப்படுத்தாத, உன் கணவரை கஷ்டப்படுத்தாத, உன் கணவரால் உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செய்வார், அவரை போய் டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்தி மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிறாத, எல்லா நிலையிலும் அல்லாஹ் உனக்கு உதவியாக இருக்கிறான். இது முதல் பண்பு, கணவருக்கு கட்டுப்படுதல். இரண்டாவது வெட்கம், ஹயா. தன் உடலை தன்னை தவிர யாரும் எந்த ஆணும் பார்க்கக்கூடாது. நபிகிட்ட கேட்டிருந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உதவி செய்யணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, நான் வெளியே போகும்போது மூதாட்டி மாதிரி இருக்கணும், வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நான் ஒரு அழகான பெண்மணியை என் கணவருக்கு தெரியும். வீதிகளில் யாராவது என்னை பார்த்தாங்க, வீதிகளில் ரோடுகளில் யாராவது என்னை பார்க்குறாங்கன்னா என்ன நினைக்கணும்னா, ஒரு வயதான பாட்டி போகிறாங்க, ஒரு வயதான கிழவி போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கணும். வீட்டுக்குள்ளே வரும்போது என் கணவருக்கு மட்டுமே என் அழகும் என்னுடைய வாழ்க்கையும் நான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு கேட்டு பெற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் ஜும்மா காலையில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு எப்பையும் போல் இல்லாமல் குளிச்சுட்டு தன் 2 குழந்தைகளையும் குளிப்பாட்டி, ஹசன் ஹுசைன் 2 பேர்த்தையும் குளிப்பாட்டி அவங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தன் கணவர் வந்ததை எப்பயுமே உள்ளே கணவர் வந்தோடனே எழுந்து போய் வரவேற்பாங்களாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு. தன் கணவர் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா சலாம் சொல்லி வந்தோடனே சிரித்த முகமாக கணவருடைய கையை பிடித்து உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையானதை கேட்டு கொடுப்பாங்க. இது ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை முறை. அந்த நேரத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு உள்ளே வர்றாங்க. இவங்க போய் கேட்கல, என்ன வேணும்னு கேட்கல, முகம் மலர்ந்து அவங்கள வரவேற்கலை, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரல. அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஃபாத்திமா அவங்களே, என்னைக்கும் இல்லாமல் என்ன நீங்கள் கண்டுகொள்ளலையே இன்னைக்குன்னு கேட்குறாங்க. என்னை கண்டுகொள்ளலையே அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லலை. தன் 2 குழந்தைகளையும் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி இருக்கிறாங்க. திரும்பி கேட்குறாங்க, என் அருமை மனைவி ஃபாத்திமாவே, என்னை நீ கண்டுகொள்ளவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி வெளியே போகலான்னு இருக்கிறேன், ஒரு பெரிய நிகழ்வு இருக்குது, நான் வெளியே போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்படியா, நல்லபடியாக போயிட்டு வாங்க, எப்போ திரும்பி வருவீங்கன்னு கேட்குறாங்க. கணவர் கேட்குறாரு, எப்போ திரும்பி வருவீங்க? இப்போ சொன்னாங்க, நான் கியாமத்து வரை திரும்பி வரமாட்டேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு பதட்டப்பட்டு கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் பாப்பாவை நான் கனவுல பார்த்தேன், என் பாப்பா சொன்னாங்க, நான் பார்த்து உன்னை ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்கிட்ட வான்னு கூப்பிட்றாங்க, நான் போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நடக்குது எல்லாமே. சொன்ன பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. கணவர் சொல்கிறாங்க, அருமை மனைவி ஃபாத்திமாவே, உன் தந்தையை சந்திக்கும் போது இந்த ஏழையை பற்றி ஞாபகப்படுத்து, நான் இங்கே பலகீனமான ஒரு மனிதன், உன்னிடத்தில் தவறாக நடந்திருந்தாலோ இல்லை உன்னை மனதளவில் காயப்படுத்தியிருந்தாவோ நிச்சயமாக என்னுடைய குறையை உன் தந்தையிடம் சொல்லாதே, எனக்காக மஹ்ஷருடைய தினத்தில் சிபாரிசு செய்யும்படி உன் தந்தையிடம் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் கணவர், ஒரு கணவன் மனைவி எப்படி பேசிக்கிறாங்க பாருங்க. ஒரு அந்த இணைப்பு, அவங்களுக்குள்ள அந்த அன்பு, அந்த பரஸ்பரம் எப்படி வெளியாகுது. வாழ்க்கையை அப்படி ரசித்து வாழ்கிறோமா? என்னைக்காவது நம்ம உட்காந்து நம்முடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கலாம், நம்ம பிள்ளை என்ன ஓதுறான்,
நான் இன்னைக்கு எந்த மனைவிகள் எந்த கணவர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் இன்னைக்கு துவா செஞ்சேன், தஹஜ்ஜுல எஞ்சி நான் உங்களுக்கு துவா செஞ்சேன், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு 2 பேர்த்துக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தேன், எனக்காக நீங்கள் துவா செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை என்னைக்காவது கணவர்கிட்ட நம்ம கேட்குறோமா? இல்லை ஒரு கணவர் மனைவிட்ட கேட்குறோமா? யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எங்கே போகிறோம்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் பிஸி. வாழ்க்கை ஒரு சடைவா, வெறுப்பா, கோவமா, பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. ஏன்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம இப்படித்தான் வாழணும்னு வாழலை. நபி வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொடுத்தாங்க அப்படி நம்ம வாழலை. எல்லா நிலையிலையுமே நாம ஆசைப்படுறோமே தவிர யார் மீதும் அன்பு கொள்ளவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆசைக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாத்தின் மீது ஆசைப்படுறோம், எதன் மீதும் அன்பு கொள்றதில்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையை அன்பாக மாற்றிக்கொள்ளணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கணவரே நான் வஃபாத்தான பிறகு நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டணும், நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டணும், நீங்கள் தான் என்னை கஃன் இடணும், நீங்கள் தான் என்னை ஜனாசாவை தொழு வச்சு என்னை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இறந்து போன பிறகு நான் ஒரு வசியத்தை உங்களுக்கு பண்ணுறேன். அந்த வசியத்தை என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பேப்பர், ஒரு காகிதம் இருக்குது, ஒரு எழுத்து வடிவத்தில் ஒன்று இருக்குது. அதை தயவு செய்து எடுத்துகிட்டு நான் வஃபாத்தான பிறகு என்னுடைய கபூரோடு சேர்ந்து வச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. இல்லை, அது ரகசியம், அது எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள ரகசியம்னு சொல்கிறாங்க. இல்லை அதை எனக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே சொன்னால், அது சிஃபாரிசு லெட்டர். மறுமையில் மஹ்ஷருடைய தினத்தில் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தா, இந்த உம்மத்துக்காக சிஃபாரிசு செய்யக்கூடிய மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்திருந்தான். அந்த வாக்குறுதியினுடைய எழுத்து வடிவம் தான் அது என்னுடைய கபூரோடு எடுத்து வைக்கணும். எல்லா நிலையிலும் அவங்களுடைய வாழ்க்கையை அன்பாக, பாசமாக, நேசிக்கக்கூடியவர்களாக, மக்களை அரவணைக்கக்கூடியவர்களாக. அப்போ 2வது மிக முக்கியமான விஷயம் கணவன் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும். 3வது மிக முக்கியமான பண்பு ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு குழந்தை வளர்ப்பு. குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க? ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகும்போது 632, 620 எனக்கு ஞாபகம் இருக்குது, 625, 626 ஹஜரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் 2 பேரும் பிறந்தாங்க. நபி வஃபாத் ஆகும்போது அவங்களுக்கு வயசு 6லிருந்து 7 வயசு. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்துல ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறாங்க. இது ரசூலுடைய மிகப்பெரிய வாக்குறுதி. நான் மௌத்தான பிறகு என்னை சந்திக்க வரக்கூடிய முதல் நபர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சந்தோஷமாக அவங்க வஃபாத் ஆகும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க. அப்போ வயசு வெறுமனே 7 வயசுலேருந்து 8 வயசு தான் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க அந்த வயசில் தான் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறாங்க. அந்த வயசுக்குள்ளே எப்படி வளர்த்தாங்க, குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க? இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ், ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஹஜரத் அலி ரலியல்லாஹு சொல்கிறதாக ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. ஒரு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், குழந்தைகளுடைய வளர்ச்சிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. குழந்தைகளை சரியாக வளர்த்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அது ஆண்கள் அந்த குழந்தை வளர்ப்பை சரியாக செய்ய முடியுமா அப்படிங்கிறத விட அதில் மிக முக்கியமான தகுதி வாய்ந்த மக்கள், தாய்மார்கள், பெண்கள் நீங்கள் தான். குழந்தைகளை திட்டமிட்டு வளருங்க. எப்படி குழந்தைகளை வளர்க்கணும்? ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து 3வதாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் குழந்தை வளர்ப்பு. குழந்தைகள் மீது எவ்வளவு கவனம் செலுத்தணும், அவங்க மீது எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தணும், அவங்கள எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும், அவங்களுக்காக நம்ம எப்பப்பெல்லாம் துவா செய்யணும் அப்படிங்கிறத தாய்மார்கள் தயவு செய்து நீங்கள் விளங்கிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், குழந்தைகளுடைய உருவாக்கத்திற்கு நீங்கள் பெருசாக படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய படிச்சிருக்கணும், பெரிய டிகிரி வாங்கியிருக்கணும், பெரிய இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோன்னு அட்டென்ஷன், கொஞ்சோன்னு முயற்சி, கொஞ்சோன்னு அவங்களுக்காக வேண்டிய துவா, ஒரு சின்ன துவா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் ஒரு சிறந்த ஆளுமைகளாக மாறுறாங்க. இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்? குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கலை. ஒரு குழந்தை பிறந்து 6 மாதத்துலேருந்து அந்த குழந்தையினுடைய 6 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளை ஒரு தாய், ஒரு தந்தை எப்படி வளர்க்கணும்னா, அது பாசிட்டிவ் ரோல் மாடலில் வளர்க்கணும். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா என்ன பாசிட்டிவ் ரோல் மாடல்னா,
அந்த 6 வயசு வரையும் குழந்தைகளுக்கு பேச தெரியாது. ஆனால் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம், நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத அப்சர்விங் பண்ணக்கூடிய பவர் வந்து குழந்தைகளுக்கு அதிகம். அதனால தான் தமிழ் இலக்கியங்கள் சொல்லுவாங்க, 5இல் விளையாதது 50இல் விளையாது. இப்போ அந்த ஏஜ் இருக்குதுல்ல, அந்த 6 மாதத்துலேருந்து ஒரு குழந்தையினுடைய 6 வயசு வரைக்கும் குழந்தைகளுடைய நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய மூளையில் வந்து நியூரான்ஸ்னு ஒன்று இருக்குது. நியூரான்ஸ் அதான் வந்து பிளிங்க் லைட் எரியிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அறிவை வந்து கேப்சர் பண்ணும், நாலேஜை வந்து டெவலப் பண்ணும். அந்த நியூரான்ஸ் அப்படிங்கிறது 90% எப்போ வேலை செய்யும்னா ஒரு குழந்தையினுடைய 6 வயசுக்குள்ளே தான் வேலை செய்யுமா. 6 வயசுக்கும் உள்ள பிறகு அந்த 90 நியூரான்ஸுங்கிறது குறைஞ்சு வந்துடும். அதனால தான் 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஏஜில் ஒரு பெற்றோர்கள், குறிப்பாக ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா நேர்மறை சிந்தனைகளை கொடுக்கணும். அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க, அத்தாவுக்காக நம்ம துவா செய்யணுமா இல்லையா, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு அத்தா அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லணும், அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதிகாலை எழுந்திருக்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க, நம்மளை கவனிச்சுக்கிறாங்க, நமக்கு வந்து எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம துவா செய்யணுமா இல்லையா, அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளணுமா இல்லையா அப்படிங்கிற வார்த்தை ஒரு அத்தாட்டிருந்து பிள்ளைகிட்ட போகணும், ஒரு அம்மாட்டிருந்து பிள்ளைகிட்ட வரணும். ஆணை உயர்வாகவும் பெண்ணை தியாகையாகவும் அந்த குழந்தைக்கு நம்ம காட்டியே தீரணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படி செய்கிறதே இல்லை. இன்றைக்கி உளவியல் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சமூகம் வளர்ந்துருச்சு, எல்லா கையிலையும் ஃபோன் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனால் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு தெரியலைங்கிறான், ஒரு குழந்தையை எப்படி உருவாக்கணும்னு தெரியலைன்னு சொல்கிறான். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி நம்முடைய பிள்ளைங்க தான். இந்த உலகத்தில் நான் உதாரணத்துக்கு இப்போ நான் மௌத்தா போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் மௌத்தா போனால் 3 ஹவர்ஸில் என் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடும், என் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். 1 நாள் 2 நாளில் என்னை அடக்கம் செஞ்சுருவாங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாள் என் நண்பர்கள் என்னை மறந்துடுவாங்க. ஒரு 2-3 மாதத்தில் என் பிள்ளைங்க என்னை மறப்பாங்க. அதிகபட்சம் 1 வருஷம் என் மனைவியும் என்னை மறந்துடுவாங்க. நினைப்பு இருக்கும், அதுக்காக வேண்டி அதிலேயே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நினைப்புக்கு குறையும், வேறு நினைப்பை நோக்கி நகர்ந்துருவாங்க. 1 வருஷத்துக்குள்ளே ஹலீல் நான் இருந்தேங்கிறத எல்லாரும் மறந்துடுவோம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருந்தோங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி நம்முடைய பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களை சரிவர வளர்க்குறோமா, அந்த பிள்ளைங்களை சரிவர கேர் பண்ணுறோமா, அந்த பிள்ளைங்களுக்கு சரிவர தீன குர்ஆனை கொண்டு போய் சேர்க்குறோமா. உங்களை மாதிரி பாரம்பரியமான ஊர்கள், நீடூர் அப்படிங்கிறது பெரிய பாரம்பரியமான ஊர், நிறைய உலமாக்கள், நிறைய சீதேவிகள், நிறைய நல்ல மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி இது. இப்போ நாம் நம்முடைய ஜெனரேஷனை எப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்? பயான்கள் நிறைய கேட்குறோம், நிறைய பயான்கள், யூடியூப்பை திறந்தா நெட்டை திறந்தா பயான்கள் கொட்டுது. ஆனால் வாழ்க்கையில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், வாழ்க்கையில் எதையாவது ஒன்று எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோமா, ஏதாவது ஒரு இலக்கோடு பயணிக்கிறோமா? ஒரு பெரும் புரட்சியாளர்களை, சிந்தனைவாதிகளை, உலமாக்களை, மிகப்பெரிய ஆலிம்களை நான் என்னுடைய வயிற்றிலிருந்து பெற்றெடுத்து நான் உருவாக்க போகிறேங்கிற ஒரு நீண்ட இலக்கு நம்மள்கிட்ட இருக்குதா அப்படின்னா ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு நான் சொல்கிறேன், ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் தாய்மார்கள், அதிகமான சகோதரிகள் தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, தயவு செய்து வாழ்க்கையில் ஒரு இலக்குகளை உருவாக்குங்க. நாம் சாதாரண நிலையில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குழந்தைகள் சமூகத்தினுடைய உச்சத்துக்கு வரலாம். அதற்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய துவா, உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய நேர்மை மிக முக்கியமானது. அதனால் முதல் நிலை 6 மாதத்துலேருந்து ஒரு குழந்தையினுடைய 6 வயசுக்குள்ள அது பாசிட்டிவ் ரோல் மாடல், நேர்மறை சிந்தனைகளை கொடுங்க. அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, அம்மா எப்படி மக்கன்னா போடுறாங்க, புர்கா போடுறாங்க, தாதி எப்படி வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத குழந்தைகள்கிட்ட அடிக்கடி காட்டுங்க. சின்ன சின்ன ஹிதமத்துகள் செய்ய வைங்க வீடுகளில். தாதிக்கு தண்ணி மத்தி கொடுக்க சொல்லுங்கள், தாதாவுக்கு செப்பல் எடுத்து போட சொல்லுங்கள், முசல்லா விருத்து வைக்க சொல்லுங்கள், உணவுகளை பரிமாற சொல்லுங்கள். குறிப்பாக வீட்டில் உள்ள மூத்தவங்களுடைய துவாக்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், சில விஷயங்களை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் அதனுடைய பாதிப்புகள் மிக பெருசு. தயவு செய்து குழந்தைகளை கண்காணித்து, ரொம்ப முக்கியமாக பாசிட்டிவ் ரோல் மாடல் குழந்தைகள்கிட்ட. எனக்கெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும் போது எங்கள் அம்மா அநேகமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய நாள் தஹஜ்ஜுத் தொழுதுருவாங்க. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு என்னை மதரசாவுக்கு அனுப்புவாங்க. அனுப்புறதுக்கு முன்பதாக எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. குரானே இப்போ தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ குரானும் ஓத தெரியாது. மக்தபுக்கு போகிறதுக்கு முன்பதாக பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அல்ஹம்து சூரா, குல் சூரா சொல்லிக் கொடுப்பாங்க.
சொல்லி கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அத்தா நான் இன்னைக்கு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், உங்களுக்காக நான் துவா செஞ்சேன், நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு வாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வயசில் நமக்கு புரியலை, 5 வயசு 6 நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு 5-6 வயசில். ஆனால் இப்போ தான் அது விளங்குது. ஒரு தாயினுடைய துவா இருக்குதுல்ல, அது அல்லாஹ்வை நேரடியாக போய் அடையுது. ஒரு தந்தையுடைய துவா இருக்குல்ல, அது அல்லாஹ்வை நேரடியாக போய் அடையுது. ஒரு அம்மா ஒரு தாயினுடைய அந்த குழந்தையினுடைய இணைப்பு, அந்த குழந்தைகளை அல்லாஹ்வோட இணைக்கணுங்கிற உணர்வு தான் ஒரு சமூக மாற்றம். மாற்றம் சும்மாலாம் நிகழ்ந்துறாரு. மாற்றம் எல்லாரும் போராடி கொடி பிடிச்சி கத்தனா மாற்றம் நிகழ்ந்துறாரு. மாற்றம் என்பது என்னிடத்திலிருந்து உருவாகணும், வீட்டிலிருந்து உருவாகணும், மஹல்லாவிலிருந்து உருவாகணும், ஊரிலிருந்து உருவாகணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக தான் சமூக மாற்றம் ஏற்படும். அதனால் தயவு செய்து குழந்தைகளை அந்த ஏஜில் 6 வயசுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் ரோல் மாடல், நல்ல நேர்மறையான சிந்தனைகளை கொடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா தாய்மார்களும் ஒரு உறுதி கொள்ளுங்க, என்னுடைய குழந்தை 6 வயசுக்குள்ள குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓதத் தெரிந்த குழந்தையாக நான் மாற்றுவேன் அப்படிங்கிறத வாழ்க்கையில் ஒரு உறுதி கொள்ளுங்க. பயான்களை கேட்டு நகர்ந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில் என்ன உறுதி, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறேன். எவ்வளோ பெரிய மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பகுதி, நம்முடைய குழந்தைகளை தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உருவாக்குங்க. விட்டுறாதீங்க. ஏதோ வரட்டும், எப்படியோ போகட்டும், விட்டுறாதீங்க. ரொம்ப கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணுங்க, அட்டென்ஷன் பண்ணுங்க. படுக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க, எழுந்திருக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க, சின்ன சின்ன வார்த்தைகளை பேசுங்க, கதை சொல்லுங்க, நபியினுடைய வாழ்க்கை ரசூலுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. ஒதுக்கிறாதீங்க. நம்ம பிஸியாக இருக்கோம், நாங்கள் டிவி பார்க்குறோம், நாங்கள் நாடகம் பார்க்குறோம், நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை ஒதுக்கிறாதீங்க. அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னா, நாம் வயதான பிறகு அந்த குழந்தைகள் நம்ம பக்கத்தில் கூட வராமல் போயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்ல, நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறேன். பல இடங்களில் பார்க்குறோம், இன்றைக்கி அறிவு செல்வம் எல்லாம் மிகச்சிருச்சு, அன்பு பாசம் பற்று மன்னித்தல் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அது எங்கேருந்து வரணும்னா ஒரு தாயினுடைய வார்த்தைகள்லேருந்து தான் வரணும், ஒரு தாயினுடைய மடியிலிருந்து தான் வரணும், ஒரு தாயினுடைய வாழ்க்கையிலிருந்து தான் குழந்தைகளுக்கு மாறும். அதனால் ஒரு தாய் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சமுதாய வளர்ச்சியில். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், நாடார் சமூகம். நாடார் சமூகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடார் சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாடார் சமூகம் இந்தியாவுடைய வளர்ச்சியில் 50%க்கு காரணம். நான் ஒரு மீட்டிங்கில், ஒரு ஃபேமிலி டெவலப்மெண்ட் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். ஒரு 200 ஃபேமிலிஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் நாடார் சமூகத்தினுடைய ஃபேமிலிஸ். அதில் நான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லெக்சரிங் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ என் பக்கத்தில் இருந்தார் சரவணகுமார். அவர் ஒரு IAS ஆஃபீஸர், நாடார் ஆக்சுவலாக. அவர் என்னிடத்தில் கேட்டார், அஹ்மத், நாங்கள் எவ்வளவு கீழ்நிலையிலிருந்து இப்போ எவ்வளவு வளர்ச்சி அடைந்த சமூகமாக மாறிட்டோம். எந்த அளவுக்கு கீழ்நிலையில் இருந்தால் அவங்க பெண்கள் மேலாடை போடக்கூடாது, 40 வருஷத்துக்கு முன்னாடி காலில் செருப்பு போடக்கூடாது, ஆண்கள் தோளில் துண்டு போடக்கூடாது, கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா அந்த காசை கழுவி தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பின்தங்கிய சமூகமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதுக்கு காரணத்தை அந்த நம்பர் சொல்கிறாரு என்கிட்ட, கடந்த 40 வருஷமாக எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் எங்கள் பெண்கள் மட்டும்தான் சொன்னார். குறிப்பாக எங்கள் தாய்மார்கள். கடந்த 40 வருஷமாக அதிகாலை 4 மணிக்கு எங்கள் பெண்கள் எழுந்திருக்கிறாங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருச்சு வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி எங்களை எழுப்பி படிக்க வச்சு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு படிக்க தெரியாது, ஆனால் பக்கத்தில் டீ போட்டு உட்காந்துக்குவாங்களாம். நீ படிக்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம். 4 மணிக்கு எழுந்திருச்சு அதுக்கடுத்து கணவரை எழுப்பி வேலைக்கு அனுப்பி பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி திரும்பி எங்கள் அம்மாக்கள், எங்களுடைய தாய்மார்கள் சொல்கிறாங்க, தாய்மார்கள் கல் உடைக்கிறதுக்கு விவசாயத்துக்கு போவாங்க. போயிட்டு திரும்பி நாங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்பதாக வீட்டுக்கு வருவாங்க, வந்து எங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோட்டோ என்கிட்ட காட்டினார். அவங்க அம்மாவுடைய கையை காட்டினார். அவங்க அம்மாவுடைய கையை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காரு. நான் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், ஒரு பெரிய அரசாங்க துறையில் நான் இருக்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் எப்பெல்லாம் நான் சடைவடைவனோ அப்போல்லாம் எங்கள் அம்மாவுடைய கையை எடுத்து நான் ஃபோட்டோவில் பார்த்துக்குவேன். அந்த கையை அப்படியே காட்டினார். கையெல்லாம் காப்பு காய்ச்சி கிடக்கு, கருப்பு கருப்பா சொல்கிறாரு. எங்கள் அம்மா கல் உடைச்சி தான் என்னை படிக்க வச்சாங்கங்கிற, கல் உடைச்சி தான் என்னை படிக்க வச்சாங்க. இந்த 40 ஆண்டு வளர்ச்சியில் எங்கள் தாய்மார்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு, தியாகம் மிக பெருசுன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய மீட்டிங்கில், அவ்வளோ பெரிய ஃபேமிலி மீட்டிங்கில் சொல்கிறார்.
அதே மாதிரி தான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் தயவு செய்து பெண்கள் உங்களுடைய பங்களிப்பை கொண்டு மட்டும்தான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படுமே தவிர வேற எவ்வளோ பெரிய புரட்சி, எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய கொடிபிடிச்சல் பண்ணாலுமே வீட்டில் நீங்கள் மாறாத வரை, குழந்தைகளை இலக்குகளோடு உருவாக்காத வரை, ஒரு சமூக சிந்தனையுள்ள பெண் சமூகமாக மாறாத வரை, அல்லாஹோடு அல்லாஹுடைய ரசூலோடு குர்ஆனோடு இணையாத வரை ஒரு சமூக எழுச்சி ஒருபோதும் ஏற்பட போகாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய இந்த குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளோடு இணைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2வது பகுதி 7 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்னா அஸ் எ மாஷரா வளர்க்கணும். குழந்தைகளை கண்காணித்து வளருங்க. எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, நண்பர்கள் யார், நண்பர்கள் வீடு யார், வீடு எங்கே இருக்குது, டீச்சர்ஸ் யார், உஸ்தாதுகள் யார், டீச்சர்ஸ் யார், அவங்க என்ன பாடம் நடத்துகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து உங்கள் பேக்கை செக் பண்ணுங்க, பிள்ளைங்களுடைய பேக்கை செக் பண்ணுங்க. ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 12 வயசு வரையும் தான் ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் மீது கண்ணியம் கலந்த ஒரு மரியாதை, பயம் இருக்கும்னு சொல்லுது. 12 வயசு வரையும் தான் அந்த கண்ணியம் கலந்த மரியாதையும் பயமும் இருக்கும். 13வது வயது வந்துருச்சுன்னா, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 13வது வயது வந்துருச்சுன்னா அந்த குழந்தைகள் தனிமையை விரும்ப ஆரம்பிப்பாங்க. கட்டுப்படுதல் அப்படிங்கிறது மாற்றம் அடையும். சுதந்திர எண்ணங்கள் அதிகமாகும், உடல் வாகுகள் மாறும், வார்த்தைகள் தடித்து போகும், குரல்கள் வெடிக்கும். எல்லா நிலையிலையுமே நான் சுயமாக வாழ முடியுங்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். நீ 12 வயதுக்குள்ள குழந்தைகளோடு ஒரு பெற்றோர்கள் பாண்டிங்கை நீங்கள் ஏற்படுத்தலை, ஒரு இணைப்பை ஏற்படுத்தலை, உங்களுக்குள்ள ஒரு சரியான பந்த பாசம் உருவாகலைன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் எத்தனை வயசானாலும் அந்த குழந்தையை உங்களால் மாற்றவே முடியாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் விளங்கிக்கணும். அதனால் 7 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள நல்ல கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருங்க. மொபைலில் என்ன பார்க்குறாங்க, வீடுகளில் தனி ரூம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருந்தா ரூம் கொடுங்க, ஆனால் கதவு போடாதீங்க, திரை மட்டும் போடுங்க. தனியாக ரூமில் லாக் பண்ணிட்டு இருக்கிறத அனுமதிக்காதீங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா மிக மோசமான ஒரு மோசமான வலை பின்னல்களுக்குள்ள சமுதாயம் மாட்டிக்கொண்டிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை இது. இஸ்லாமிய முஸ்லீம்கள், நான் முஸ்லீம்கள், ஹிந்துக்கள், கிறிஸ்துவர்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி நகருதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம குழந்தைகள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல தாய்மார்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன ப்ராப்ளத்துக்குள்ள இந்த குழந்தை சமுதாயம் மாட்டுது, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாட்டுறாங்க. 4 விதமான ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஒன்று கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க பார்க்குற படங்கள், அவங்க பார்க்குற நாடகங்கள், வெப் சீரியஸ், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம், அவங்க விளையாடுற கேம்ஸு எல்லாமே ஒரு விதமான மன அழுத்தத்தை அவங்கள உள்ளாக்குது. அவங்க போடுற ஃபேண்ட்டு, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அது ஆண் குழந்தை பெண் குழந்தைலாம் கிடையாது, எல்லா குழந்தைகளும் அதில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மீட்டெடுக்கிறது முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சமீபத்தில் ஆய்வுகள் சொல்லுது, தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 24% இஸ்லாமிய இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? சமுதாயத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? அதுக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறோம்? எதை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறோம் அப்படிங்கிறத தாய்மார்கள் தயவு செய்து இது ஆண்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத விட என்னுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட், தாய்மார்கள் அதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் வளர்ப்பதை கொண்டு, உங்களுடைய பார்வையை கொண்டு, உங்களுடைய துவாக்களை கொண்டு தான் மாற்றங்கள் ஏற்படுமே தவிர வெறுமன சமூகம் வீழ்ந்து போச்சு, சரியில்லை, இளைஞர்கள் சரியில்லை, பெண்கள்லாம் ஓடி போகிறாங்க, ஆண்கள்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னு பேசி எந்த புண்ணியமும் இல்லை. அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அது இது போன்ற பாரம்பரியமான ஊருக்கள் திட்டமிட்டு உருவாக்கணும். இத்தனை உலமாக்கள், இவ்வளவு பெரிய மதரசாக்கள் இருக்கக்கூடிய நாம ஒரு முன்மாதிரியான ஊராக மாறணும். அப்படித்தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறோம், மாஷா அல்லாஹ். அதனால் 2வதாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்வது, குழந்தைகளை கண்காணித்து வளருங்க, தானாக வளர விடாதீங்க. பேக்கை கூட செக் பண்ணுங்கள், பேக்கில் என்ன வச்சுருக்காங்கன்னு அடிக்கடி பாருங்கள், வாரத்துக்கு ஒரு தடவை பேக் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம செய்யணும். 3வது மிக முக்கியமானது, 13வது வயதிலிருந்து 19வது வயது வரைக்கும் குழந்தைகள்கிட்ட நல்ல நண்பர்களாக இருங்க. கூட உட்காந்து சாப்பிடுங்க, தோள் மேலே கை போடுங்க. அம்மாக்கள் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க, குழந்தைகளை அடிக்கடி பாராட்டுங்க. சமீபத்தில் என் பெண் குழந்தை 8th படிக்கிறாங்க, 8வது படிக்கிறாங்க என்கிட்ட சொல்கிறாங்க, என் பெண் குழந்தை சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல மாதிரி என்னை வெரி குட்னு சொல்கிறதே இல்லை, வெரி குட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வெரி குட்னு சொல்லுங்கள் என்னைய. நீங்கள் வெரி குட்னு சொன்னால் ஐ மேக் ஃபீல் வெரி ஹாப்பிங்கிறா, நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், அன்றைக்கி முழுக்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பெண் குழந்தை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சாரி கேட்டேன், ரியலி சாரி, நான் மறந்துட்டேன், இனிமேல் நான் உன்னை சொல்கிறேன், என் கூட விளையாடுங்க. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பகுதி.
அந்த அந்த ஏஜ் இருக்குல்ல, அந்த 12 வயசுக்குள்ள அந்த பாண்டிங் வந்துடணும். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும், ஒரு மகளுக்கும் மகனுக்கும், அதே மாதிரி தாய்க்கும் மகனுக்கும் அந்த குழந்தைகளோட ஒரு பாண்டிங். அந்த பாண்டிங்கை நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா அந்த பாண்டிங் வெளியே இருந்து கிடைக்கும் போது அப்படியே போயிடுவாங்க. வெளியே இருந்து ஒரு பையன் சொல்கிறான், இல்லை ஒரு பொண்ணு சொல்லுது, உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டியா, ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி என்ன அவங்க கேர் பண்ணுறாங்க, அப்போ எங்கள் பெற்றோர்களை விட எனக்கு முக்கியம் அவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது உளவியல் ரீதியாக. இப்போ ஒரு தாய் என்ன செய்யணும், அடிக்கடி கேட்கணும். ஒரு தந்தை என்ன செய்யணும், அடிக்கடி கேட்கணும். வாட் யூ ஃபீல், என்ன பண்ணுற, எப்படி இருக்கிற, நல்லா படிக்கிறியா அப்படிங்கிற அடிக்கடி இந்த கேஷுவல் பேச்சு இருக்கணும். பக்கத்தில் உட்காருங்க, சோறு சாப்பாடு ஊட்டி விடுங்க, மடியில் படுக்க வைங்க, தோள் மேலே கை போடுங்க. பெண்கள் ஆண்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு நெத்தியில் முத்தம் கொடுங்க, ஆண்கள் பெண் குழந்தைகளுக்கு நெத்தியில் முத்தம் கொடுங்க, கையில் முத்தம் கொடுங்க. ஒரு இணைப்பு, ஒரு பாண்டிங், அதான் இன்னைக்கு வேணும். அது இல்லை இன்னைக்கு. அந்த இணைப்பு, அந்த பாசம், அந்த பந்தம் எல்லாம் உடையுது இன்னைக்கு. காசு பணம் அதிகமாயிருச்சு, அறிவு அதிகமாயிருச்சு, படிப்பு அதிகமாயிருச்சு. ஆனால் உண்மையான அன்பு, உண்மையான மன்னிப்பு, உண்மையான நேசம் குறைஞ்சு கொண்டே போகுது. இது மனித சமுதாயத்தையே அழிவு நோக்கி நகர்த்திடும். ஸல்லல்லாஹு ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹ், ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹ் தன் குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க? ஒவ்வொரு நிலையிலும் அவங்கள ட்ரெஸ் போடுவாங்க. 7 வயசு 8 வயசு வரையும் பக்கத்தில் உட்காருவாங்க, தோல் மேலே உட்கார வைப்பாங்க, மடியில் உட்கார வைப்பாங்க. அடிக்கடி அவங்கள்ட்ட ரசூலை பற்றி பேசுகிறாங்க, அத்தாவை பற்றி பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஏன் பேசுறதில்லை? பேசுறதுக்கு முயற்சி செய்யும். 13 வயதிலிருந்து 19 வயசு வரையும் நல்ல நண்பர்களாக இருக்கும். நல்ல நண்பர்களாக இருந்து அவங்களுக்கு எல்லா நிலையிலும் இணைப்பை ஏற்படுத்தி கொடுங்க. 4வது ஸ்டேஜ் 20 வயசுலேருந்து 25, 26 நிக்காஹ் முடிக்கிற வரைக்கும் நல்ல ஆலோசகர்களாக இருங்க. நல்ல நல்ல ஆலோசனைகள் சொல்லுங்கள். நான் உனக்கு துவா செய்கிறேன்னு சொல்லுங்கள். எல்லா நிலையிலும் நீ கவலைப்படாததா அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா நிலையிலும் அவங்கள கேர் பண்ணுற மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. வயது ஆக ஆக குழந்தைகளுக்கு அதிகமாக துவா செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய காதுக்கு பக்கத்தில் உள்ள முடி நரைச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நரைச்ச முடி யாருக்கு இருக்குதோ, இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில் வெட்கப்படுகிறான்னு சொல்கிறாங்க. தயவு செய்து அந்த காதுக்கு பக்கத்தில் உள்ள வயசு 40, 45, 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா துவாக்களை அதிகப்படுத்துங்க. எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்ளுங்க. அந்த வயசுல எதிர்பார்க்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ள வாங்க. அதுல போய் நான் அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், என் மகன் இப்படி பார்க்கணும், என் மருமகள் இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து வெளியாகி அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழட்டும். யா அல்லாஹ், எனக்கு உன் நெருக்கத்தை கொடு, உன் ஹபீபுடைய நெருக்கத்தை கொடு, உன் குர்ஆனுடைய நெருக்கத்தை கொடு அப்படிங்கிற ஒரு இணைப்பை நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல யாரும் யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. என்னதான் நீங்க மனைவிக்கு மாங்குன்னு உழைச்சாலும் அந்த மனைவி சில நேரங்களில் சொல்லுவாங்க, உன்னை கட்டி எந்த புண்ணியமும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்மணி எவ்வளவுதான் நீங்க தியாகம் செஞ்சு அர்ப்பணிச்சு கணவனை கவனிச்சாலும் ஒரு நிலையில சொல்லுவார், உன்னை கட்டி எந்த புண்ணியமும் இல்லைன்னு போயிடுவார். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் அன்பு, இதெல்லாம் இருக்கணும். ஆனால் நம்முடைய உண்மையான இணைப்பு, உண்மையான மனிதர்களை நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹ்வை மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். எப்போ நாம நம்முடைய கணவரை, நம்முடைய மனைவியை, நம்முடைய சகோதரரை, நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ்வோடு இணைச்சிட்டீங்களோ, உங்களோட இணைக்காம எனக்கு நீ செய்யணும், நான் உன்னை அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் இன்னும் நம்மளோட இணைக்காம எப்போ நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ்வோடு இணைக்கிறோமோ அந்த குடும்பம் உலகத்தின் சொர்க்கமாக இருப்பாங்க. எந்த குடும்பம் நம்ம கூட இணைக்கிறோம், எந்த ஒரு ஆணும் சொல்லக்கூடாது நான் கஷ்டப்பட்டு உனக்கு சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டு கொடுத்த சொல்லக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லணும். மனைவியை எப்பவுமே அல்லாஹ்வோட இணைக்கணும், குழந்தைகளை அல்லாஹ்வோடு இணைக்கணும். எப்போ அப்போ அந்த இணைப்பு ஏற்படுதோ நமக்குள்ள பிரச்சனை வராது, ஈகோ வராது, பொறாமை வராது, கருத்து மோதல்கள் வராது, மன்னிக்காத தன்மை எல்லாம் விட்டு போயிடும். அன்பு ஏற்படும், பாசம். ஏன்னா ரப்புல் ஆலமீனோட நம்ம இணைக்கிறோம் நம்முடைய மனைவியை, குழந்தைய, நண்பர்களை எல்லாத்தையும். எப்போ நம்ம பேசினாலும் ஒரு மனைவிட்ட கணவர் பேசுகிறார், நிறைய மக்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணதெல்லாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். தொழுதீங்களா, உங்களுக்காக நான் இன்னைக்கு துவா செஞ்சேன், இன்னைக்கு புள்ள அழகா குர்ஆன் ஓதுனா, அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்கள் மீது ஒரு கண்ணியம் ஏற்படும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்கள் அத்தா எங்கள் அம்மா மேலே அவ்வளோ கண்ணியமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா எங்கள் அம்மாவுடைய தொழுகை இபாதத் அப்படி இருக்கும். எங்கள் அத்தாவே ஆச்சரியப்படுவார். உங்கள் அம்மாட்ட நிறைய குறைகள் இருக்கும், கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க எங்கள் அம்மா. ஆனால் உங்கள் அம்மாவை நேசிக்கிறதுக்கு காரணமே முழுக்க அவருடைய தொழுகை தான் சொல்லுவாங்க.
எந்த வீட்டில் பெண்கள் தொழுகையாளியாக அல்லாஹோடு தொடர்புடைய பெண்களாக மாறுறாங்களோ அந்த வீட்டுடைய ஆண்கள் அந்த பெண்களை மதிக்கக்கூடியவங்க மாறுவாங்க. எந்த வீட்டில் ஆண்கள் அல்லாஹுடைய தொடர்புடைய ஆண்களாக நாங்கள் மாறுறோமோ அந்த வீட்டில் அந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக மாறுவாங்க. இது முதல்ல நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் 3வது மிக முக்கியமான விஷயம் குழந்தைகளை சரிவர வளர்க்கணும். 4வது அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், தாய் தந்தையின் மீது ரொம்ப கவனம் செலுத்தது. குறிப்பாக தந்தை மீது ரொம்ப பெரிய இணைப்பாக இருப்பாங்க. அத்தா மீது ரொம்ப நேசிப்பாங்க. அத்தாவுக்காக நிறைய துவா செய்வாங்க. அத்தா மீது ஒரு அன்பு அதிகம். பெற்றோர்களை ரொம்ப ஆழமாக நேசிக்க ஆரம்பிங்க. அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யணும். இது 2வது. 3வது ஒரு சஹாபி பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க நபியினுடைய பாசத்துக்குரிய மனைவி, இளம் மனைவி, பாசத்துக்குரிய மனைவி. அவங்கள்ட்ட இருந்த 4 முக்கியமான குணம். அவங்க ஒரு பக்குவம் அடைந்த பெண்மணி. சிறு வயதாக இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை, பக்குவம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நிதானமாக அவங்க வாழ்க்கையை கடைபிடிச்சாங்க எல்லா நிலையிலையுமே. 2வது மிக முக்கியமானது ஒரு அறிவு சார்ந்த பெண்மணி. அவங்க மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்தாங்க. அநேக ஹதீஸுகள் அறிவிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே ஒரு 13 ஹாஃபிஸ்கள் இருந்தாங்க. அதில் 2 பெண்கள் ஹாஃபிதாக்களாக இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அறிவு சார்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. 2வது சமூக கட்டமைப்பை உருவாக்கணும், சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கணும், சமூகம் ஒன்றிணைந்து செயல்படணுங்கிற ஒரு மிகப்பெரிய சமூக சிந்தனை உடைய பெண்மணியாக இருந்தாங்க. 4வது மிக முக்கியமான ஒரு விஷயம், அவங்க எல்லா நிலையிலும் தனிமையில் அல்லாஹ்ட்ட பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. தனிமையில் அல்லாஹோடு தொடர்பை அதிகப்படுத்தக்கூடியவங்களா, தக்வாவுடையவங்களாக இருந்தாங்க. இது 4வது ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹுடைய பண்புகள். 4வது ஒரு பெண்மணி, முதல்ல ஹதீஜா அம்மையாரை பார்த்தோம், 2வது ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்தோம், 3வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தோம், 4வது உம்மு ஃபஸல் ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. இவங்க மதீனாவுடைய ஒரு அன்சாரி சஹாபி பெண்மணி. இவங்க மிகப்பெரிய ஒரு பல சேஞ்சஸை நபியினுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தவங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இமாம்கள் எழுதுகிறாங்க, ஒரு தடவை ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஜும்மா அன்னைக்கு மக்களுக்கு பேசுகிறாங்க. ஜும்மா முடிஞ்ச பிறகு அந்த பெண்மணி யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. உம்மு ஃபஸல் ரலியல்லாஹு என்கிட்ட ஒரு தச்சன் இருக்கிறான், அழகழகாக அவன் மர வேலைப்பாடுகள் செய்வான். நான் உங்களுக்கு அழகான மெம்பர் அமைச்சு கொடுக்கட்டுமா? நீங்கள் நின்று பேசுகிறது எனக்கு சரியாக தெரியலை, நீங்கள் மெம்பரில் உட்காந்து நீங்கள் பேசணும், அந்த மெம்பரை நான் அமைச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது முதல் நிலை. நபிக்கு செய்த மிக முக்கியம். நபி எப்படி பெண்களுடைய கருத்துக்களை உள்வாங்குறாங்க பாருங்கள். 2வது சொல்கிறாங்க, உம்மு ஃபஸல் ரலியல்லாஹு அவங்க நேராக நபிகிட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள். அவன் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் வந்துட்டாங்க, மதீனாவில் அன்சாரிகள் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் வச்சு ஒரு இணைப்பை, ஒரு சகோதரத்துவத்தை இன்னும் நீங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கீங்களே, தயவு செய்து 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு தன்மை ஏற்பட்டுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு வரலாறுகள் சொல்லுது. 3வதாக உம்மு ஃபஸல் ரலியல்லாஹுடைய ஒரு வார்த்தை, எந்த அளவுக்கு பெண்களுடைய வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் மறுக்கிறது இல்லை, நல்ல விஷயங்களை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3வதாக சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா யா ரசூலல்லாஹ், என்னுடைய மைத்துனி, என்னுடைய சகோதரி, என்னுடைய மகள் ஷாம்ல இருந்து வர்றாங்க, அவங்க மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி மருத்துவம் செய்வதற்கு ஒரு இடம் அமைச்சு கொடுங்க, அந்த இடம் பள்ளிவாசல் பக்கத்திலே இருக்கட்டும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கூப்பிட்டு அதே மாதிரி மருத்துவம் செய்வதற்கு ஒரு மருத்துவமனையை மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு பகுதியில் அமைச்சு கொடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல நல்ல சிந்தனைகளை, நல்ல நல்ல கருத்துக்களை பெண்கள் சிந்திக்கும் போது அல்லாஹ் அவங்கள கொண்டு ஹிதாயத்தினுடைய வாசலை திறக்கிறான், சமுதாயத்தினுடைய மாற்றத்துக்கு அவங்கள காரணமாக மாற்றுறான், எல்லா நிலையிலும் சமூக எழுச்சியை ஏற்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த 4 மிக முக்கியமான பெண்களுடைய வரலாறுகளை நம்ம புரிஞ்சு அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்ய முயற்சிக்கணும். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம செய்யணும்னா எங்களுக்கு 4 விதமான குவாலிஃபிகேஷன் வேணும். இந்த 4 குவாலிஃபிகேஷனை நீங்கள் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 1, மக்களிடத்தில் அன்பாக பேசுங்க. அன்பை கொண்டு தான் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ, வெறுப்பதை கொண்டோ, குறைகள் பேசுவதை கொண்டோ, குற்றங்கள் கண்டுபிடிப்பதை கொண்டோ எந்த நிலையிலும் சமூக மாற்றம் ஏற்படாது, சந்தோஷம் ஏற்படவே ஏற்படாது. அல்லாஹ் நம்மை அன்பு செலுத்துவதை போல மனிதர்களை அன்பு செலுத்தக்கூடியவங்களாக மாறணும். 2வது, மக்களை ஏற்றுக்கொள்ளணும்.
எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கணவர் இருக்க மாட்டார், நம்ம நினைக்கிற மாதிரி மனைவி இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி பெத்தெடுத்த பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு வேலைக்கு வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க. யாரும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவங்களுக்கு சுதந்திரம், அவங்கவங்களுக்குன்னு ஆசைகள், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையை தான் வாழுவாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு கணவன் கிடைச்சிட்டாரு, நமக்கு ஒரு மனைவி கிடைச்சிட்டாங்க, நமக்கு ஒரு மாமனார் கிடைச்சிட்டாங்க, நமக்கு ஒரு மாமியார் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை உருவாக்கி கொள்ளுங்க. எப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ வாழ்க்கையில் அழுத்தம் இருக்காது, நோய் வராது, பகைமை வராது, பொறாமைகள் ஏற்படாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு கிடைத்தது மிகச்சிறந்தது, நான் அதை வைத்து நிம்மதியாக வாழ விரும்புகிறேன், யா அல்லாஹ் எனக்கு நசீபை கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட சரணடைந்து அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா எனக்கு இது கிடச்சிருச்சு, அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு, அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு, எனக்கு இப்படி கிடைக்கலையே நினச்சி நினச்சி நொந்து நொந்து நூலாகி இருக்கிற வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கூடக்கூடாது. அக்செப்ட் யுவர் லைஃப், அக்செப்ட் யுவர் ஃபேமிலி, அக்செப்ட் யுவர் சொசைட்டி. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளு. மூணாவது, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க தான். உலகத்தில் உண்மையிலேயே நல்லவங்க தான் ஜாஸ்தி, நல்லவங்க அதிகமாக இருக்கிறதுனால தான் உலகம் இன்னும் இயங்குது. ஒருவேளை தீமை மிகச்சிருந்துச்சா இல்லை ஃபஸ்தத்தா உலகம் அழிவை நோக்கி போயிருக்கும். இல்லை, எல்லா மக்களும் நல்லவங்க தான், எல்லாம் நல்லவங்க தான். எல்லாத்தின் மீது மன்னிக்க பழகுங்க, யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க. தவறு செய்வது மனிதனுடைய இயற்கை. அத்தா இன்னைக்கு மகனை மன்னிக்கிறது இல்லை, மனைவி கணவரை மன்னிக்கிறது இல்லை, கணவன் மனைவியை மன்னிக்கிறது. என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை? ஒரு ஹாஜியார் என்கிட்ட வந்தார் சமீபத்தில். சொன்னார், மௌலானா நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா செய்யுங்கன்னு சொன்னார் என்கிட்ட. நல்லா போயிட்டு வாங்க ஹாஜியார்னு சொன்னேன். இப்போ நான் கேட்டேன், யார்ட்டையும் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேன் மௌலானா அப்படின்னு சொன்னார். நான் திரும்ப கேட்டேன், நல்லா யோசிச்சு பாருங்க ஹாஜியார், சொல்லிட்டீங்களா? அவன் மௌலானா சொல்லிட்டேன், ஒரே ஒரு நபர்கிட்ட சொல்லலைன்னு சொன்னார். யார்கிட்ட ஹாஜியார்? என் தங்கச்சிட்ட. 16 வருஷம் சண்டை, நாங்கள் 2 பேரும் பேச மாட்டோம். 16 வருஷம் சண்டை, நாங்கள் 2 பேரும் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தயவு செய்து ஹாஜியார், சொந்தங்களில் இரத்த சொந்தத்தில் பெண் இரத்த சொந்தம் மிக முக்கியமானது, தயவு செய்து பாருங்கன்னு சொன்னேன். அவர் இல்லை பார்த்தா சண்டை வந்துடும், பெரிய சண்டை வந்துடும், 16 வருஷம் பேச மாட்டோம். நான் சொன்னேன், தயவு செய்து பாருங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்தார், லொஹருக்கு வந்தார். வந்து என்னை கட்டி பிடிச்சி சின்ன பிள்ளை மாதிரி அழுதார். அவருக்கு வயசு 60 வயசு இருக்கும். அழுகிறார், தேம்பி அழுகிறார். வந்து நான் கேட்டேன், ஏன் ஆஜா அழுகுறீங்க? மோனா நீங்கள் சொன்ன மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், என் தங்கச்சி வீட்டு கதவை தட்டினேன், என் தங்கச்சி வெளியே என்னை பார்த்தோன்னே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதான். என் தங்கச்சி அழுதுட்டு என் தங்கச்சி சொன்னாங்க, அண்ணே நீங்கள் என்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறீங்கன்னு கேள்விப்பட்டனோ அன்னையில தஹஜ்ஜத்திலிருந்து துவா செய்கிற, யா அல்லாஹ் எங்கள் அண்ணனை வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுக்கிட்டான், அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுக்கிட்டான்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லி நாங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து இப்போ நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், இப்படியே நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லன்னு சொன்னார். வாழ்க்கையில் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, எல்லாரும் நல்லவங்க தான். அந்தந்த சூழ்நிலைகள்னால மனிதன் தவறின் பக்கம் ஈர்க்கப்படுறான். அவங்கள மன்னிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மை மன்னிப்பதை போல மக்களை மன்னிக்க பழகுங்க. 4வது, சமூக பொறுப்புள்ளவர்களாக, சமூக சிந்தனை உள்ளவர்களாக, சமூகத்தை பற்றி, ஏழைகளை பற்றி, இல்லாதவங்களை பற்றி, கஷ்டப்படக்கூடியவங்களை பற்றி, சமூகத்தை பற்றி, நாட்டை பற்றி யோசிக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும். இந்த நாடு நம்முடையது, இந்த நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், இந்த மண் நம்முடையது. இந்த நாட்டுக்காக நம்முடைய முன்னோர்கள் பல தியாகங்கள் செய்து அர்ப்பணித்து இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த நாட்டை மேம்படுத்தி வலுப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அல்லாஹ் நம்முடைய அனைத்து துவாக்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய எல்லா விதமான திட்டங்களையும் இலக்குகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.